சண்டையே இடாதவன் சரண்டர் ஆவது என்பது சாத்தியமல்ல. எனவே விஜய் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் எதிர்த்து நின்றதாக ஒரு நமக்கு தரவுகள் அப்படி கிடைக்கவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் ஒரு நிமிர்ந்து நின்ற ஒரு மனிதனாக, ஒரு ஆக்டராக இல்லை. ஆனால் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் நம்ம ஒப்பீடு செய்கிறார்கள். நிறைய பேர் நான் பார்க்கும் பொழுது எம்ஜிஆருடைய வரலாறு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறோடு பின்னி பிணைந்து வருகிறது. ஒரு தலைவன் அவ்வாறு உருவாகிறான். எம்ஜிஆரினால் திமுகவும், திமுகவினால் எம்ஜிஆரும், அண்ணாதுரை இருந்த காலகட்டத்திலும் அந்த தலைவனை புடம் போட்டு அங்கே நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. இவருக்கு அப்படியான சூழல் எதுவும் இல்லை. சாதாரண இளைஞர்கள் விஜய் பின்னால் உள்ளவங்க எல்லாரும் அவர்களுக்கு பாஜகவின் மீதுதான், அந்த மத்திய அரசின் மீதுதான், பாசிசம் மீதுதான் அவர்களுக்கு இன்றைக்கு இயல்பான கோபம் வந்து கொண்டு இருக்கிறது. அதை மடைமாற்றுவதற்காக உள்ளுக்கு உள்ள சிலர், நான் ஏற்கனவே சொன்ன இன்னொரு கூட்டம், திமுகவும் பாஜகவும் ஒன்றிணைகிறது என்று சொல்லக்கூடிய வாதங்களை சமூக ஊடகங்களில் முடுக்கி விடுகிறார்கள். திமுகவை விட நல்ல ஒரு அரசியல் யாராவது கொடுப்பதற்கு ரெடியாக இருந்தால், தயாராக இருந்தாலும் அவர் வந்துவிட்டு போட்டோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனால் அவர் அப்படி கொடுக்கறதற்கான ஒரு மனிதராக இருந்துன்னு சொன்னால் இன்றைக்கு அவருக்கு பின்னால் உள்ள கூட்டம் அதற்கான கூட்டம் அல்ல. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நேற்று 2 படங்களை பற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பேசிக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் பராசக்தி, இன்னொரு பக்கம் ஜனநாயகன். ஜனநாயகன் 2026ஆம் ஆண்டு புதிய ஜெனரேஷனுக்கான ஒரு பாலிடிக்ஸ். ஆனால் 1964ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி வழியாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு முன்பு எந்த விதமான மாடல் எடுத்து வைத்தார்கள் என்கிற அந்த காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். பராசக்தி சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு படம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன். ஆக்டர் விஜய், தாவேகாவின் லீடர் விஜயின் கடைசி படமாக எடுத்து காட்டுகிறார்கள். பேரை கேட்டாலே ஜனநாயகன், இன்னொரு பக்கம் பராசக்தி. என்ன பழைய படத்தை பத்தி நீங்க பேசிக்கொண்டிருக்கீங்க? கிடையாது. இன்னைக்கு எந்த குஜராத் மாடலை பற்றி பிஜேபி இந்தியா முழுவதும் ஒரு போலி பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்களோ அதற்கு எதிராக ஒரு உண்மையான பிரச்சாரத்தை இந்தியா முழுவதும் உணர்ந்து கொண்டிருக்கிறது. சமத்துவம், சமத்துவ கல்வி, பெண் சுதந்திரம், இலவச கல்வி, மிட் டே மீல் அனைத்துமே 1964ஆம் ஆண்டு இருந்த அந்த லீடர்கள் எழுதி சென்ற அந்த விஷயங்கள் இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சிக்கான அந்த விதையை 1964ஆம் ஆண்டு விதைத்தார்கள். அதை பற்றின படம் தான் பராசக்தி. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள், சென்சர் போர்டு எனக்கு பெர்மிஷனை கொடுக்கவில்லை, டிஎம்கே முடக்கி வருகிறார்கள், பிஜேபி முடக்கி வருகிறது என்கிற ஒரு எதிர்குரல். இந்த 2 படங்களை பற்றி எதற்காக நான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இன்னைக்கு தலைமுறைக்கு, இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனில் அரசியலை இந்த படங்களை வைத்து நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் ஆன் த கிரவுண்ட் when schemes reaches to the mass, schemes reaches to the ground, and இன்னொரு பக்கம் வெறும் பிரச்சாரம் இருந்தால் போதும், லைம்லைட் இருந்தால் போதும், ஒரு ஹீரோ கையசைத்தால் போதும். இன்னைக்கு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு சென்றார். கரூரில் எஃப்ஐஆர் போடப்பட்டது, விசாரணை நடக்கிறது டெல்லியில். இது விஜயே தன் தலையில் மண்ணை அள்ளி கொட்டி கொள்ள விஷயமாக தான் இருந்தது. எப்படி தமிழ்நாட்டில் நீங்க அரசியலில் இறங்குகிறீர்கள், 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய விஷயம், சம்பவம். அந்த மிகப்பெரிய சம்பவத்தை ஒரு சாதாரணமான சம்பவமாக நீங்க தூக்கி போட்டு ஓடி ஒளிந்த காட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள். ஒரு பக்கம் சவங்கள் அடுக்கடுக்காக அடுக்கி கிடந்தது, இன்னொரு பக்கம்
தனி விமானத்தில் நீங்க சென்னை வந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய தொண்டர்கள் அவர்களும் 3 நாட்கள் கழித்து ஒரு இமோஷனலான வீடியோவை வெளியிட்டாலே போதுமா? அதுக்கப்புறம் அலிகேஷன், டிஎம்கே எங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள். இன்னைக்கு பிஜேபி கையில் சிக்கி ஒரு பொம்மை போன்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களை பற்றி மிகவும் ஆழமாக நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அகேன் ஐ வில் ஸ்டார்ட் வித் பராசக்தி அண்ட் ஜனநாயகன். இதை பற்றி ஒரு அரசியல் நோக்கத்துடன் ஒரு பார்வையை பார்ப்பதற்காக பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்பவே அழகான 2 படங்கள். ஒரு ஆஸ் அ ஆக்டர் விஜய் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், நல்ல நடிகர், நல்ல டான்சர். இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் கையில் எடுத்த பராசக்தி என்கிற படம் அருமையான படம். படம் வழியாக பார்த்தாலோ அரசியல் வழியாக பார்த்தாலோ 2 நடிகர்கள். ஆனால் இதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்ல, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசும்போது விஜய் சரண்டர் ஆகிவிட்டாரா என்கிற ஒரு கேள்வி வருது. பிஜேபியோடைய பிரஷர் டாக்டிக்கு எதிராக எப்படி ஒரு வார்த்தை கூட கடந்த 15-20 நாட்களாக பேசாமல் இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு விஜய் கட்சி தொடங்கிய போது டிஎம்கே இஸ் அ பொலிட்டிக்கல் எனிமி அண்ட் பிஜேபி இஸ் ஐடியாலஜிக்கல் எனிமி என்று கூறிய இதே விஜய் இன்னைக்கு வெறும் பொலிட்டிக்கல் எனிமியை மட்டும் தான் தாக்கி வருகிறாரே ஒழிய ஐடியாலஜிக்கல் எனிமியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாததுக்கான காரணம் என்ன? இல்லை, முக்கியமாக சரண்டர் ஆகிவிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டீங்க. சரண்டர் ஆவது எப்பொழுது சாத்தியம் என்றால், ஒருவன் சண்டையிடும் பொழுதுதான் சரண்டர் ஆவது என்பது சாத்தியமாகும். சண்டையே இடாதவன் சரண்டர் ஆவது என்பது சாத்தியம் அல்ல. எனவே விஜய் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் எதிர்த்து நின்றதாக ஒரு நமக்கு தரவுகள் அப்படி கிடைக்கவில்லை. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கூட அவருடைய படம் வர முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அங்கே கொடை அந்த அவருடைய அந்த வீட்டில் போய் அவங்களும் அவங்க அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரே ஒரு வசனத்தை நீக்குவதற்காக. அப்போ இருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் ஒரு நிமிர்ந்து நின்ற ஒரு மனிதனாக, ஒரு ஆக்டராக இல்லை. அன்னைக்கு காலகட்டத்தில் அவர் தலைவராக ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவோம் இல்லை, ஒரு நடிகராக போய் நிற்கும் போது அந்த படத்திற்காக அவர் செய்தது சரின்னு பார்க்கலாம். இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு கனவை எடுத்து வைக்கிறார். அதாவது 1000 ஆசைகள், அபிலாஷைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம். ஆனால் திடீரென்று ஒரு மனிதன் தலைவனாக முடியாது, அது அரசியல் கட்சி தலைவனாக முடியாது. அவரை கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார்கள். அவரும் அதற்கு விருப்பப்படுகிறார். யார்தான் விருப்பப்படாமல் இருக்க? ஆனால் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் நம்ம ஒப்பீடு செய்கிறார்கள் நிறைய பேர். நான் பார்க்கும் பொழுது எம்ஜிஆருடைய வரலாறு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறோடு பின்னி பிணைந்து வருகிறது. ஒரு தலைவன் அவ்வாறு உருவாகிறான். எம்ஜிஆர் என்ற தலைவன் அவ்வாறு உருவாகிறான். எம்ஜிஆரினால் திமுகவும், திமுகவினால் எம்ஜிஆரும், அண்ணாதுரை இருந்த காலகட்டத்திலும் அந்த தலைவனை புடம் போட்டு அங்கே நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. இவருக்கு அப்படியான சூழல் எதுவும் இல்லை. செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு என்று சொல்வதை விட ஃபேன்ஸ் அதிகமாக படம் பார்க்கிறார்கள். எனவே தனக்கு அதிகமாக படம் பார்க்கிறார்கள் என்று அவரே நினைத்து கொண்டு அவரை திமுகவுக்கு எதிராக நிறுத்தலாம் என்று நினைக்கக்கூடிய சக்திகள், பாஜக போன்றவர்கள் நினைக்கிறார்கள். அதே போல அந்த ஆசை அவருக்கு தூபம் போட போட அவருக்குள்ளே ஒரு ஆசை, சிஎம் ஆகிற ஒரு கனவு வருவது இயல்பு. ஆனால் அதற்கான ஸ்டஃப்னு ஒன்று வேணும் தெரியுமா? இந்த வயல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பறவைகளை விரட்டுறதற்காக ஒரு பானைய கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அப்படி சட்டையை போட்டு வச்சிருப்பாங்க. அது போன்ற ஒரு பொம்மையாக, ஒரு ராட்சச உருவம் கொண்ட ஒரு பொம்மையாக அந்த பறவைகளுக்கு இங்கே நிறுத்தி, சோளக்கொல்லை என்று சொல்லுவார்கள், நிறுத்தி வைத்திருக்கிற ஒரு மனிதனாகத்தான் நான் பார்க்கிறேன். மற்றபடி அந்த மனிதனுடைய தனிப்பட்ட அந்த கேரக்டருக்குள்ள நான் போகல. அது நமக்கு அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எனவே அவருக்கு துணிச்சல் இல்லை. துணிச்சல் ஒரு மனிதனிடம் இயல்பான ஒரு குணமாக அது புடம்போட்டு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அது இல்லை. என்ன செய்வது? நேத்துல இருந்து ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். தமிழ்நாடு முழுவதும் திரையரங்கங்களில்
விஜயோடைய போஸ்டர்ஸ், பேனர்ஸ் அது மட்டும் தான் இருந்தது. ரெண்டாவது, விஜயோடைய ஃபேன் கிளப் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து வைத்தார்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக. ரெண்டாவது, ரெட் ஜெயண்ட் ப்ரொடக்ஷன் தான் இந்த பராசக்தி என்கிற படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். ஸோ ஏதோ ஒரு விதத்துல டிஎம்கேவையும் டார்கெட் செய்யணும். த சப்ஜெக்ட் இஸ் ஸோ ஸ்ட்ராங். 1964ஆம் ஆண்டு மொழி போருங்கிற அந்த காலகட்டத்தை அவர்கள் எடுத்து வைப்பது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனால் சோஷியல் மீடியா வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்பு இல்ல நேற்றுல இருந்தே நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த படம் அவ்வளோ பிரமாதமான படம் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் வெரி ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் இஸ் சோ இந்த மாதிரியான ஒரு படம் பார்த்துட்டு வெளியில வந்த நபர்கள் இந்த படம் அவ்வளோ அருமையா இருக்கு, பிரமாதமாக இருக்கு என்கிற இது எல்லாமே எங்களுக்கு தெரியாமல் இருந்ததே என்கிற விஷயத்தெல்லாம் உணர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சோஷியல் மீடியாவில் நீங்க பார்த்தீர்கள் அந்த படத்திற்கு எதிராக ஒரு ஏராளமான நெகட்டிவிட்டியை பரப்பி வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் செய்ய விட மாட்டோம் என்கிற ஒரு கூட்டமும் கிளம்பியது. தலைவனுடைய படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இன்னொரு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விடுவோமா என்கிற ஒரு கூட்டமும் கிளம்பியது. பட் இந்த இடத்துல டிஎம்கே கையில் இல்லாத ஒரு அமைப்பு, சென்சர் போர்டு என்கிற அமைப்பு, அவர்கள் உங்களுக்கு செக் வைத்திருக்கிறார்கள். அதுல தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் அதற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. இன்னைக்கு நீங்க சிபிஐ இன்கொயரியில போய் நிற்கிறீர்கள், அங்கேயும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. இப்ப 2 இடத்துலயுமே நீங்க மத்திய அரசாங்கத்திற்கு முன்புதான் போய் நிற்கிறீர்கள். மத்திய அரசாங்கம் உங்களை ஆட்டி படைக்கிறார்கள். இதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி அண்ட் டிவிகே 2 பேருமே ஹேண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸா இருக்கிறபடி தான் தெரியுது. ஏன்னா வெளிப்படையாக நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி எதிர்க்கும்படி தான் இருக்கு. பட் உள்ளுக்குள்ள ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் பிஜேபி பற்றி பேசவே இல்லை. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? டிவிகேயை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த டிவி விஜய்க்கு பின்னால் உள்ள பீப்புளை 2 அதாவது ஒரு செக்ஷனா நம்ம கேட்டகரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, விஜய் பின்னால விஜயோடைய அந்த ஆடல் பாடல் சண்டை, அந்த இளைஞர் துடிப்பான வேகம் என்று பின்னால வரக்கூடிய இளைஞர் கூட்டம் ஒன்று. இன்னொரு பக்கம் அரசியல் நோக்கத்தோடு எல்லா பஸ்களையும் விட்ட, ஊழல் பிடித்த, ஏதாவது அரசியலில் லாபம் சம்பாத்தியம் பண்ணலாம் என்று நினைக்கின்ற, இவர்களுக்கு தூபம் போடுகிற திமுகவுக்கு எதிராக இவர்களை தூண்டிவிடக்கூடிய அரசியல் சக்திகளால் வரக்கூடிய, அதாவது ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன கூட்டம். அப்ப இந்த சின்ன கூட்டம் உதாரணமா இப்ப செங்கோட்டையெல்லாம் அதுல போய் சேர்ந்திருக்கிறாங்க பாருங்க. பல்வேறு அரசியல் தலைவர்களும் அதுல போய் சேர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரையும் பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தன்னுடைய கையில வச்சிருக்கு. அதை செலவழிப்பதன் மூலமாகவும் இன்று கொண்டு வர எத்தனிக்கிறது, முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கும். அப்ப இன்றைக்கு சாதாரண இளைஞர்கள் விஜய் பின்னால் உள்ளவங்க எல்லாரும் அவர்களுக்கு பாஜகவின் மீதுதான், அந்த மத்திய அரசின் மீதுதான், பாசிசம் மீதுதான் அவர்களுக்கு இன்றைக்கு இயல்பான கோபம் வந்து கொண்டு இருக்கிறது. அதை மடைமாற்றுவதற்காக உள்ளுக்கு உள்ள சிலர், நான் ஏற்கனவே சொன்ன இன்னொரு கூட்டம், திமுகவும் பாஜகவும் ஒன்றிணைகிறது என்று சொல்லக்கூடிய வாதங்களை சமூக ஊடகங்களில் முடுக்கி விடுகிறார்கள். தேர் ஜெனரேட்டிங். அப்ப இந்த இளைஞர்கள் ஒன்றும் தெரியாம சரி நம்மால் தானே சொல்லிக்கிட்டு இருக்கா, இதுதான் காரணமோ என்று நினைக்கிறார்கள். எனவே சமூக ஊடகங்களை இப்படி 2 பிரிவா நம்ம பார்க்கணும். எல்லாரையும் ஒரே நேரத்தில் தற்குறின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. இந்த தற்குறின்னு சொல்லக்கூடிய விவரம் தெரியாத அப்பாவித்தனமான இளைஞர்கள் ஒரு பக்கம், இவர்களை தற்குறிகளாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கூட்டம் விஜய்க்கு பின்னால் இருக்கிறது என்பது அவர்களை தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ஸோ 2ஆ பிரிக்கிறது நம்முடைய வேலை. ஒட்டுமொத்தமாக நாம் செய்துவிடக்கூடாது. இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் நான் பேசுகிறேன் என்றால், பாசிசத்தை ஒழிக்கக்கூடிய, பாசிசம் பாயாசம் என்று சொன்ன அவர் சினிமா டயலாக். இன்றைக்கு அந்த பாசிசம் தான் அவரை டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறது. அந்த பாசிசம் தான் அவரை நிப்பாட்டி இருக்கிறது. அந்த பாசிசம் தான் அவரை மண்டியிடுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. விஜய் ஒரு தலைவரா மக்களை போய் சந்திக்கும் போது 7 மணி நேரம் தாமதமாக கரூருக்கு செல்கிறார். அந்த 7 மணி நேரம் தாமதமாகவில்லை என்றால் இன்னைக்கு நாம் 41 நபர்களை இழந்திருக்க மாட்டோம். இதே விஜய் ஒரு ஆணை வருது டெல்லியில இருந்து, இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க வரணும்னு,
தனி விமானம் பிடிச்சு அவருடைய பாதுகாப்பு படை, அவருடைய அட்வைசர்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு 9 மணிக்கெல்லாம் போய் இறங்கிடுறாரு. ஸோ இந்த ஐடியாலஜி நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது மக்களுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, மக்களுக்கு நாங்க பதிலும் கொடுக்க மாட்டோம், மக்கள் காத்து கொண்டிருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், பனியா இருக்கட்டும், மழை பெய்யட்டும், பசியால் பட்னியால் தவிக்க வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காமல் அங்க மயக்கமடைஞ்சு விழுகட்டும், எங்களுக்கு கவலை அல்ல. பட் என் மீது அந்த விஷயம் வரும்போது நான் கையை கட்டிட்டு ஓடி போய் அங்க ஆஜராகிறேன். இந்த ஐடியாலஜி நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இஸ் திஸ் வாட் அ பொலிட்டிஷியன் ஷுட் டு? அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க, அவருக்கு இந்த எல்லா இந்த வசனங்கள் அதெல்லாம் எழுதி இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்களுடைய மந்த புத்தி, கோளாறான புத்தி, அவர்கள் இவருக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு அவரை இன்னைக்கு சிக்கல்ல இழுத்து விட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் தான் இவர்களுக்கு முன்னுதாரணம். எம்ஜிஆர் வந்தாரு, ஜெயிச்சாரு. அப்போ எப்படி? அப்போ அந்த காலத்துல எம்ஜிஆர் வரும்பொழுது கூட்டம் 2 மணி 3 மணி 4 மணி எல்லாம் அலைமோதி நின்றுகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் மாவட்டமா வரும்போது அப்போ அப்படி நிக்கிறதுனா நாம அவருக்கு இயல்பா நின்றது நம்ம செயற்கையா நிக்க வைப்போம். ஆனா அவர் எங்கேயும் திட்டமிட்டு போகல, லேட்டா போகல. போற இடத்துல எல்லாம் மக்கள் மறிச்சு 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 போறதுனால தாமதமாகுது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நின்றார்கள். 12 மணி நேரம் 24 மணி நேரம் நின்றார்கள். இங்க நீயா அதுல படிச்சுட்டு நீ செயற்கையாக ஒரு வேஷம் போட்டேன்னு சொன்னா அந்த வேஷம் கலைஞ்சு போச்சு. அதுதான் இன்றைக்கு. சரி, வேஷம் தான் கலைஞ்சு போச்சு, நான் நிமிர்ந்து நிக்க வேண்டாமா? எஸ், நான் உடனடியாக ஒரே ஒரு வார்த்தை அந்த மக்களை சந்திச்சு, அல்லது நீ போக முடியல அப்படின்னு சொன்னா ஒரு ட்விட்டர்ல அந்த கரூர் மக்களுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், அல்லது உன்னுடைய சார்பில் யாராவது உடனடியாக போட்டிருந்தால் கூட இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க போகும் பொழுது சார் 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 சார்ன்னு சொல்லிட்டு பின்னாலே போறாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ், கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம. அப்போ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா, இங்கதான் உங்களை ஏற்றுவதும் உங்களை தாழ்த்துவதும். அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க, பேச முடியலைங்க, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அது எங்கேயோ கொண்டு போய் இருந்திருக்கலாம். சொல்லலையே. நான் கூட என்னுடைய ஒரு பதிவுல போட்டிருந்தேன், இதெல்லாம் நீ செஞ்சிருந்தீங்கன்னா நீதான் என் தலைவன், ஒன்னு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி எனக்கு தெரிய வந்தது. பழனிஜி பெரியசுவாமி, லீ மெரிடியனுடைய ஓனர், எம்ஜிஆருடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர்களில் அவர் ஒருவர். நான் ஒரு வாட்டி அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஐ திங்க் என்னுடைய சேனலில் கூட அந்த தொகுப்பு இருக்கும், முடிஞ்சால் அதை கட் பண்ணி போட சொல்கிறேன். அதே மக்களுக்காக ஒரு தலைவர் எப்படியெல்லாம் சிந்திக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப அழகா எடுத்து வச்சிருந்தார். எம்ஜிஆர் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அந்த ரயில்வே அந்த தடயம் நிற்கிது. அவர் நிற்கிறார், ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் அவரால் போக முடியும். காரில் அவர் நிற்கும் போது அங்கே ஒரு 5-6 ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்க அங்கேயும் அவங்களும் நிற்கிறாங்க. வெயில் போடுது, காலில் செருப்பு இல்லை. இவர் அப்படியே தட்டி கொடுத்து டிரைவர்கிட்ட போய், என்னப்பா செருப்பு இல்லையே? ஒரு தலைவனுக்கான அந்த சிந்தனையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அவரை போன்ற ஒரு நடிகரும் இல்லை, அவரை போன்ற ஒரு ஒரு தலைவரும் இல்லை என்கிற இந்த விஷயம்தான். அந்த டிரைவர் போய் கேட்கும்போது இவரால் பொறுத்து கொள்ள முடியாது, இவரே போய் கீழே இறங்கி பேசுறாரு, என்ன செருப்பியம் போல. அந்த குழந்தைகளுக்கு இவரை பத்தியும் தெரியல, இவர் எம்ஜிஆர்னே தெரியல. அந்த குழந்தைகளோ விளையாட்டுத்தனமா, என்னைய நீங்களா எங்களுக்கு வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இவர் காசு இருந்தா நாங்க வாங்கியிருக்க மாட்டோமா, இப்படிதான் நாங்க போறோம். இவருக்கு அந்த விஷயம் மனதில் பட்டிருக்கு. He didn't help those kids there. வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு முதல் ஆணை அவருடைய ஆஃபீஸில் வந்த உடனே அவர் செஞ்சது என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் செருப்பு முதல்ல நீங்க கொடுக்கணும், காலில் போடக்கூடிய செருப்பு நீங்க கொடுக்கணும். And that is what a leader who understands public. இப்போ விஜய் அவர்களை நான் பார்க்கும்போது இதுல ஒரு செய்தி நான் சொல்லணும். இப்படி ஒரு சம்பவம் நீங்க சொல்றீங்க, ஆனா இதை போன்ற ஒரு சம்பவம்
இதே மாதிரி டிட்டோவா ஆனா வேற வடிவத்துல எனக்கு இது கூட வந்து எம்ஜிஆரா அப்படின்னு எனக்கு உறுதியாக நீங்க சொல்றதுனால இல்ல, எனக்கு வந்து பழனிஜி சுவாமி அவர்கள், எனக்கு பெரியசுவாமி, நான் நேரடியாக நெல்லை கண்ணனுடைய ஸ்பீச்ல இருந்து okay. நான் கேட்டிருக்கிறேன். தென்காசியில் உள்ள அந்த ரயில்வே கேட்ல வந்து காமராஜர் நிற்கும் பொழுது அந்த குழந்தைகள்லாம் அங்க நிக்க, ஏன்பா படிக்கலன்னு சொன்னா சோறு யாரு போடுறா அப்படின்னு கேட்டேன். உடனடியாக அதாவது சோறு போட்டா நீ வருவியானா வருவேன்னு சொன்னதுனால பள்ளிகளில் எல்லாத்தையும் என்ன செய்யுது, சோறு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனா சுந்தர வடிவேல் கூட எல்லாம் வந்து அந்த அதிகாரிகளா இருந்தவங்களோட எல்லாம் பேசி அவங்களுக்காக இந்த இளைஞர்களுக்காக நான் பிச்சை எடுப்பையா அப்படின்னு சொன்ன அந்த ஆர்குமெண்ட் காமராஜருக்காக உள்ளது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்க அது காமராஜராக இருக்கட்டும் இல்ல எம்ஜிஆர் ஆக இருக்கட்டும், இது கதையாக இருக்கட்டும், பிரச்சாரத்திற்கான கதையாகவே இருக்கட்டும், பட் எண்ட் ரிசல்ட் காமராஜர் மக்கள் குழந்தைகளுக்கு அந்த உணவை கொண்டுட்டு வர்றாரு, எம்ஜிஆர் காலில் போடக்கூடிய செருப்பு கொடுத்துருக்காரு. ரெண்டுமே இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு நன்மையை கொடுத்துருக்கு. இன்னைக்கு அதே விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு லிட்ரஸி ரேட்ல 100% கல்வி போய் சேர்ந்திருக்கு. கிராஜுவேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் உலகத்திலேயே அமெரிக்காவை விட அதிகமா கிராஜுவேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் தமிழ்நாட்டில் இருக்கு. பெண்களுடைய கிராஜுவேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் அது அதிகமா இருக்கு. 15 ஆண்டுகளுக்கு வந்து 50% தாண்டணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டு 50% தாண்டி நிக்கிறாங்க உயர்கல்வியில. எஸ், அப்ப எவ்வளவு அட்வான்ஸா நிக்கிறாங்க பாருங்க. இதற்கு நீங்க 64 உள்ளதுல ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்தில இருந்தே வந்து அந்த பார்வை, சமூக நீதிக்கான பார்வை அப்பொழுது இருந்தது. அதனாலதான் முத்துலட்சுமி ரெட்டிங்கிற ஒரு பெண் இங்க இருந்து டாக்டராக முடிஞ்சது. யோசிச்சே பார்க்க முடியாது அவர் என்ன குலத்துல இருந்து வந்தவங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்கவும் நீங்க யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த தமிழ்நாடு செய்திருக்கு. இன்றைக்கு திராவிட இந்த இயக்கங்கள், அதற்கு முன்னால வந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்க எல்லாமே செய்த இந்த அந்த சிந்தனையினுடைய தொடர்ச்சி தான் இது. சிந்தனை திடீர்னு வந்துடாது. அப்ப எனக்கு ஒரு வரலாறு பின்னணி இருக்கு. அந்த பின்னணியில இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் டெவலப் பண்ண முடியும். இதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். ஒரு போலியான குஜராத் மாடல எடுத்து காட்டினாங்க, அதுக்கு பிரச்சாரம் நடந்தது. ஷைனிங் இந்தியா, அது இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாங்க. கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்கள் கொண்டுட்டு வந்த ஏராளமான திட்டங்கள், அதுல எத்தனை திட்டங்கள் நிலைச்சு நிற்குது, எத்தனை பேருக்கு அந்த திட்டங்களை பற்றி தெரியும்? 64ல ஏதோ ஒரு காமராஜர், எம்ஜிஆர், இது போன்ற தலைவர்கள் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டுட்டு வரும்போது இன்னைக்கு வரை ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் ஸ்கீம்ஸா இன்னைக்கும் பேசப்படுது. 8ஆம் வகுப்புக்கு மேல பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. காரணம், வயசுக்கு வந்த பொண்ணை எப்படி நாங்கள் தனியாக அனுப்ப முடியும், எப்படி நாங்கள் காட்டில் அனுப்ப முடியும், பஸ்ஸில் அனுப்ப முடியும்? சைக்கிள் கொடுக்கப்பட்டது. அந்த சைக்கிளை வச்சு அந்த பெண் குழந்தைகள் 12ஆம் வகுப்பு வரை போனார்கள். 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம கிராஜுவேஷன் பண்ணலாம் என்கிற அந்த நோக்கத்தில் போனாங்க. ஸோ எவ்வளோ ஒரு சிறிய சிறிய விஷயங்கள், இவ்வளோ அட்வான்ஸ்டான தாட் ப்ராசஸ். குஜராத் லாபி, குஜராத் மாடல்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுங்க. தேர் இஸ் நத்திங். அதே விஷயத்தை தான் இன்னைக்கு செய்தாங்க. குஜராத் மாடல்ல வர்றதுக்கு முன்னால பெரிய பெரிய சிட்டிகள்லாம் இருக்கிறதாக காமிச்சாங்க சமூக ஊடகங்கள் எல்லாம். அப்புறம் என்னன்னு பார்த்தா அது சைனால உள்ள சில தெருக்களையும் சிட்டிகளையும் எடுத்து போட்டாங்கிறது அம்பலமானது. எஸ், ரைட். இப்போ விஜய் அவர்களுடைய இதுக்கே வந்துடலாம், அரசியலுக்கே வந்துடலாம். ஒரு ப்ரெஷர் டாக்டிக்கை, ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு நபரை நீங்க மிரட்டி கைதாயிருவோங்கிற ஒரு பயம் இருக்கு. இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் போயிடும்ங்கிற ஒரு பயம் இருக்கு. மூணாவது அரசியலை தோத்து போறோம்ங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ பிஜேபியை பொறுத்தவரையில், பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாததுக்கான காரணம் என்னை பொறுத்தவரையில், விஜய் அவர்கள் இன்னைக்கு வாயை திறந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல செக் வைக்க போறோம். செக் அண்ட் மேட், பேசிக்கலி அந்த செஸ் போர்டில் நீங்க பார்த்தீங்கன்னா செக் அண்ட் மேட். ஸோ விஜய் ஹாஸ் பீன் செக் அண்ட் மேட்ங்கிற விஷயம் தான் இப்போ தெரிய வருது. விஜய் செவிசாய்க்கவில்லை என்றால் பிஜேபிக்கு, his political career will be stopped before it starts. Or விஜய் இதை வித்ஸ்டாண்ட் செய்து வெளியில் வந்தார்னா என்ன நடக்கும்ங்கிற ஒரு கேள்வியும் பிஜேபி தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் ஹீ த்ரெட்டன்ட்? வில் ஹீ
come out of the situation, or he will just surrender as he's been doing it? இந்த ஆஸ்திரேலியாலாம் வந்து அந்த காலத்தில் நாங்கள் பழைய ஆங்கில படம் பார்த்துருக்கும் பொழுது ஆடு மேய்ப்பாங்க. ஆடு மேய்ப்புனா இங்கே வந்து ஒரு 25 ஆடு 50 ஆடுன்னு மேய்ப்பாங்க. அங்கே ஒரு 500 1000 ஆடு மேய்க்கும் பொழுது வந்து இந்த மேலை நாடுகள்லையும் ஆஸ்திரேலியாவிலாம் குதிரை மேலே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய நாய், அவங்களுக்குள்ள அந்த நாய் வந்து அந்த பக்கத்துல இருந்து இந்த ஆடை இப்படி இந்த பக்கம் கொண்டு வரும், அந்த கூண்டுக்குள்ள அப்படி கொண்டு வர்றதுக்காக இந்த பக்கத்துல இருந்து இவன் குதிரையிலேருந்து இந்த பக்கம் விரட்டிட்டு வருவான். அதுபோல இன்றைக்கு விஜய அந்த பக்கத்துல இருந்து இன்றைக்கு அந்த நாயா நிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சென்சார் போர்டு அப்படி அந்த பக்கம் இருந்து அப்படி கொண்டு வருது உள்ளுக்கு. இங்க இருந்து இங்க இருந்து கொண்டு வந்து நான் சொல்றதை கேளுங்கிற மாதிரி கொண்டு வந்து பட்டியல அடைக்கிறதற்கான முயற்சியில எடுக்கிறாங்க. இதுல இவர் அதாவது இன்றைக்கு இவருக்கு வந்த கேடு எல்லாமே நான் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதாவது திமுகவை விட நல்ல ஒரு அரசியல் யாராவது கொடுப்பதற்கு ரெடியாக இருந்தால், தயாராக இருந்தாலும் அவர் வந்து விட்டு போட்டோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனால் அவர் அப்படி கொடுக்கறதற்கான ஒரு மனிதராக இருந்துன்னு சொன்னா இன்றைக்கு அவருக்கு பின்னால் உள்ள கூட்டம் அதற்கான கூட்டம் அல்ல. இன்றைக்கு நம்ம பார்த்துட்டோம், இத்தனை நாளா பார்த்துட்டோம். அவங்க அப்பா அதுல வந்து அவர் கண்ட்ரோல் இருக்கா என்னன்னு தெரியாது, ஃபுல்லா ஓவரால் பண்ணி வேற ஒரு ஒரு தனியான வந்து அவருக்கான ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வச்சால்தான் முடியும். அது சாத்தியப்பாடா இல்லைன்னு தெரியல. இன்னொன்று, நான் ஏற்கனவே நம்ம பேசினது போல இயல்பாகவே சில 10 ஆண்டுகள் எம்ஜிஆருக்கு போல ஒரு அதாவது பயிற்சி பெற்று ஒர்க் ஷாப் நடந்து வந்திருக்கணும். அந்த அனுபவமும் இவருக்கு இல்லை. என்ன செய்வார் பாவம். இவர் வந்து ஒரு குழந்தைய தத்து தடுமாறி நடமாடி விடுறாங்க, அங்க வந்து இவங்க மிரட்டி அங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் இதுல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது எங்கேயாவது ஒரு ரே இன் ஹொரைசன் அங்க அடிவானத்துல எங்கேயாவது ஒரு ஒளிக்கீட்டு இருக்குன்னு சொன்னா இதுல அநேகமா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் அதாவது அவர் கேஸை போடுறாங்களோ இல்லையோ, கேஸ் இருக்கு. இப்ப எல்லாம் எத்தனை பேர் பூரா அந்த எடப்பாடியில இருந்து அவ்வளவு பேர்களையும் எதனால வச்சிருக்காங்கிறீங்க? ஒவ்வொருத்தரையும் ஒரு கேஸை போட்டு உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க. வெளியே வச்சா வெளியே எடுத்துருவேன். அப்படித்தானே அஸ்ஸாம் சிஎம் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ள அந்த சுதந்திர அதிகாரி அந்த பக்கம், இங்க வந்து ஒரு மகாராஷ்டிரால உள்ள அந்த அஜித் பவார் இன்றைக்கு ஹேமந்த் விஸ்வ சர்மா எவ்வளவு கோடி ரூபா அவங்களெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு அதை மாதிரி ஒன்னையும் போட்டுருவேன், நீ வந்து சுத்தமாக்கி காட்டுறேன், உன் மேல இவ்வளவு கேஸ் இருக்குன்னு அந்த கேஸ் எல்லாம் ஓட்டி காமிச்சு இன்றைக்கு உள்ளதுலயும் உன் மேல இவ்வளவு போடலாம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை கிளப்பி உட்கார வைப்பதற்கான ஒரு டாக்டிக்ஸா அங்க வர சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இங்க சிபிஐ அலுவலகம் இல்லையா, சென்னையில் இல்லாத அலுவலகமா, இங்க கூப்பிட்டு இருக்கலாம் தானே, இங்க விசாரிச்சிருக்கலாம் தானே. அப்போ இதெல்லாம் கைவந்த கலை. இன்றைக்கு வந்து 11 ஆண்டுகளாக பாஜகவுக்கு, ஒன்றிய அரசுக்கு இது கைவந்த கலை. எனவே அவர்கள் இன்று இதை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் திடீரென்று நமக்கு வந்து அலாவுதீனுடைய அற்புத விளக்கு மாதிரி ஏதோ ஒரு அற்புத விளக்கு கிடைத்து எந்திரிச்சு நின்று முடியாது, நீ என்ன வேணாலும் செய்துவார், நான் என்னுடைய மக்களோடு நிற்கிறேன், என்னுடைய இளைஞர்களோடு நிற்கிறேன்னு அவர் சொல்லி வந்தார்னு சொன்னா அவர் தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. திமுகவோடு பொருதுவதற்கான மோதுவதற்கான களம் அவருக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான் என்னுடைய பார்வையில் இருந்து நான் சொல்ல முடியும். ரொம்ப அழகான ஒரு தொகுப்பு. மக்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து மதத்தை, ஜாதியை, சினிமாவை, உங்களுடைய கருத்துக்களை வெவ்வேறாக எடுத்து வையுங்கள். ஒரு சிவகார்த்திகேயனுடைய படமாக இருக்கட்டும், இல்லை விஜயோடைய படமாக இருக்கட்டும், அது ஒரு தொழில். அந்த படங்கள் வழியாக ஏராளமான நாலேஜும் கிடைக்குது, ஏராளமான கருத்துக்களும் கிடைக்கிறது. அதை நீங்க அரசியலாக்கி, அரசியலை கலந்து நான் ஒரு புதுவிதமான அரசியலை உருவாக்கி விடுவேன் என்கிற ஒரு நபரை எப்படி நீங்க பார்க்க போறீர்கள்? அதை நீங்க நம்பணும், நம்ப வேண்டாம், அது உங்களுடைய விருப்பம். 2வது, மதத்தை வைத்து ஒரு அரசியல் கட்சி அரசியல் செய்கிறது என்றால் அந்த அரசியலை நீங்க எப்படி பார்க்க போறீர்கள்? 3வது, அரசியலை தனியாக பார்க்கும்போது உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அரசியல்வாதிகளிடம் தட்டி கேட்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கும்போது, ஐயா சுவாமி என்று நீங்க கூறும்போது அவர்கள் உங்களை அடக்கத்தான் செய்வார்கள். அதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசியதற்காக மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஊடகம், கார்ப்பரேட்,
அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.